ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லேயர் பராத்தா எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மசாலாஸ் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் குழம்பு பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாஸ் கொஞ்சம் சேர்த்தா நல்லா சப்பாத்தி ஃப்ளேவர்டாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எப்படி மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணணும். ஸோ நெய் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கம்மியாக அப்ளை பண்ணால் கூட ரெசிபி நல்லா வரும். எல்லா இடத்துலையும் நெய் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்டு பண்ணி திரும்பவும் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லேயர்டாக வரும். இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு சூடு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு லேயர் பராத்தா ரெடி. ஸோ நல்லா வேக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு லேயர் பராத்தா ரெடி. ஸோ இதில் நான் சைட் லேயர் தான் நான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு லேயர் லைக் ரொம்ப மேலே லேயர் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உருண்டை ரோல் பண்ணோம்ல, ஸோ ரோல் பண்ணும்போது ஆஃபாக ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா லேயர் பராத்தா வரும். நான் அது ஒரு தனி வீடியோவாக ஒரு ஷார்ட்டாக கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.